கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் 1 வசனம் 28. துரோகிகளும் பாவிகளுமோ ஏகமாய் நொறுங்குண்டு போவார்கள், கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் நிர்மூலமாவார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருபோதும் கர்த்தரை விட்டு விலகாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிற வாழ்க்கை வாழ வேண்டும். ஏசாயா 1:28 துரோகிகளும் பாவிகளுமோ ஏகமாய் நொறுங்குண்டு போவார்கள், கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் நிர்மூலமாவார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஏசாயா 1வது அதிகாரத்தை நாம் தியானிக்கும் போது கர்த்தருடைய ஜனங்கள் அறியாமையினால் வாழ்கிறதை குறித்து கர்த்தர் வேதனை அடைவதை நாம் பார்க்க முடியும். மாடு தன் எஜமானை அறிந்திருக்கிறது, ஆனால் என் ஜனமோ அறிவில்லாதவர்களாய் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் எத்தனையோ வாய்ப்புகளை நமக்கு தந்தும் அவரை அறியாதவர்களாய் நாம் வாழ்வோமானால் துரோகிகளும் பாவிகளுமாய் இருக்கிறோம். துரோகிகளும் பாவிகளும் நொறுங்குண்டு போவார்கள் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தரை அறிந்திருந்தும் அவருடைய கரத்தில் இருந்த நன்மைகளை பெற்றும் ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாய் அற்பமான உலகத்திற்காக, உலக மனிதர்களுக்காக கர்த்தரை விட்டு நாம் விலகுவோமானால் நாம் நிர்மூலமாகி விடுவோம். ஆகவே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். இந்த உலகத்திலே நாம் வாழ்வது கர்த்தருடைய கிருபையினால். அவர் நமக்கு ஜீவனை தந்துள்ளார். மரித்து போக வேண்டிய, மரண ஆக்கினைக்குள்ளாக வேண்டிய நம்மை அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு தந்து நம் பாவங்களை அவர் சுமந்து நமக்காக குற்ற நிவாரண பலியாக சிலுவையில் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து நம்மை மாசற்றவர்களாக, நம்மை கரையற்றவர்களாக்கும்படியாக அவர் தம்முடைய ஜீவனை பொருட்படுத்தாதவராய் நமக்காக தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தினார். அப்படிப்பட்ட தேவனை மறுதலித்து ஏதோ ஒரு உலக காரியத்திற்காக நாம் அவரை விட்டு விலகுவோமானால் நாம் எவ்வளவு கீழ்த்தரமான எண்ணமுள்ளவர்கள்! அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக நிர்மூலமாகி விடுவார்கள். ஆகவே எச்சரிக்கை உள்ளவர்களாக இருந்து எப்பொழுதும் அவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்போம். சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் ஒருபோதும் கர்த்தரை விட்டு விலகாமல் கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடப்போம். கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும்போது கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்க அவரால் கூடும். ஆகவே ஒருபோதும் கர்த்தரை விட்டு நாம் விலகாமல் எப்பொழுதும் கர்த்தரை சார்ந்து அவரை பற்றி கொண்டு வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நம்மை காத்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் வாழ்வில் எத்தனையோ நன்மைகளை செய்து ஒவ்வொரு நாளும் கிருபையாய் நடத்துகிற உம்மை ஒவ்வொரு நாளும் நாங்கள் துதித்து ஸ்தோத்தரித்து உம்மை பற்றி கொண்டு வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உலக காரியங்களுக்காக ஒருபோதும் உம்மை விட்டு விலகாதபடிக்கு உம்மிலே ஒவ்வொரு நாளும் நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் போதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.